கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நான் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜீரகம், பூண்டு, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம் போட்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி இதெல்லாம் சேர்த்து கிளறினதுக்கு அப்புறமா நம்ம சைடில் எடுத்து வச்ச காய்கறியும் பன்னீரும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த மசாலாவும் அந்த காய்கறி பன்னீருக்குள்ளே ஏறணுன்றதுக்காக. அவ்வளோதாங்க, சுவையான கடாய் பன்னீர் ரெடி. இதை நீங்கள் சப்பாத்திக்கும் ஃபுல்காக்கும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தடா!